So I'm continuing yesterday's topic, which is WLAN technologies of Unit 1. We had a very brief introduction, but still, WLAN technologies உடைய unlicensed narrowband radio frequency, spread spectrum LAN, hub topology, இதை பற்றியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணல. So we would continue with the WLAN technologies and IEEE 802.11 standard பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். Okay. So unlicensed narrowband radio frequency. So unlicensed narrowband உங்களுக்கு வந்து licensed narrowband radio frequency பத்தி லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம எண்டில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ நம்மளுடைய ரேடியோ லேன் அப்படின்னு எடுக்கும்போது நார்மலாக ஒரு நேரோபேண்ட் வயர்லெஸ் லேன் இருக்கும்போது நம்ம அன்லைசன்ஸ்டு வெர்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ எதுக்காக நம்ம வந்து அன்லைசன்ஸ்டு வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நேரோபேண்ட் டிரான்ஸ்மிஷன் அப்போ தான் லோ பவரில் வந்து நம்மளால் வந்து யூஸ் பண்ண முடியும். அதனால தான் வந்து we are using an unlicensed ISM spectrum. இந்த ரேடியோ லேன் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் ஆப்ரேட்டிங் அட் 10 Mbps. ஸோ 10 Mbps ரேட்டில் வந்து உங்களுக்கு டேட்டா ரேட்டில் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது இந்த 5.8 GHz பேண்ட் ரீஜன். ஓகே, ஸோ அதோடைய லென்த் அந்த டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இட் இஸ் 50 meter in a semi-open office. It's not fully open, but it is a semi-open office. ஸோ அதோடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 50 meter. அதே மாதிரி ஓப்பன் ஆஃபீஸில் வந்து இட் இஸ் 100 meter. ஓகே, ரைட். அண்ட் ரேடியோ லேன் அப்படிங்கிற வந்து இட் இஸ் ஃபாலோயிங் த பீர் டு பீர் கான்ஃபிகரேஷன், அதாவது எண்ட் டு எண்ட் கான்ஃபிகரேஷன் மாதிரி நம்ம அட்ஹாக் நெட்வொர்க்கிங்கில் யூஸ் பண்ணுற மாதிரியே அதே பிரின்சிபல் வந்து நம்ம ரேடியோ லேனில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நோடு அப்படிங்கிற வந்து டைனமிக் மாஸ்டர். ஓகே, ஸோ நோடு தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸையும் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுது, அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுது, மேனேஜ் பண்ணுது. ஓகே, இதை எப்படி இந்த டைனமிக் மாஸ்டர் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லொகேஷன், எந்த இடம், as well as the interference, as well as the signal strength. ஓகே, இதில் லேன் அப்படிங்கிற வந்து இட் யூசஸ் a dynamic relay function. ஸோ எவ்ரி ஸ்டேஷன் பிஹேவ்ஸ் லைக் அ ரிப்பீட்டர். ஓகே, ஸோ இதில் வந்து உங்களுக்கு டேட்டா அப்படிங்கிற வந்து ஸ்டேஷனுக்கு நடுவில் உங்களுக்கு வந்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய டேட்டா ரேட் வந்து மேபி ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் 10 Mbps. அண்ட் மொபிலிட்டி அப்படிங்கிற வந்து இட் கேன் பி ஸ்டேஷனரி, ஒரே இடத்துலனாலும் சரி, இட் கேன் பி மொபைல் ஈவன். ரேஞ்ச் அப்படிங்கிற வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். இட்ஸ் 10 meter. ஓகே, அண்ட் தென் to 40 meter even. ஓகே, ஸோ ரேஞ்ச் அப்படிங்கிற வந்து ஒரு காமனான ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வேவ் லென்த் அப்படிங்கிறது இட்ஸ் 902 to 928 MHz and 5.2 to 5.775 GHz and 18.825 to 19.205 GHz. And modulation techniques you can use frequency shifting, அதில் வந்து FS or QPSK வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரேடியேட்டட் பவர் வந்து 25 milliwatt. அண்ட் தென் அக்சஸ் மெத்தட் அப்படிங்கிற வந்து ரிசர்வேஷன், அலோஹா, கேரியசன்ஸ், மல்டிபிள் ஆக்சஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். லைசன்ஸ் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இது தேவை வித் கேஸ் ஆஃப் அன்லைசன்ஸ்ட் வெர்ஷன். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ப்ரெட் ஸ்பெக்ட்ரம் லேன் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து வயர்லெஸ் லேனில் நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம். இதில் வந்து சிங்கிள் செல் கிடையாது, இது மல்டிபிள் செல் அரேஞ்ச்மெண்ட். டோபாலஜி அப்படிங்கிற வந்து ஹப் டோபாலஜி நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பீர் டு பீர், இல்லைனா எண்ட் டு எண்ட் டோபாலஜி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஹப் டோபாலஜி அண்ட் பீர் டு பீர் டோபாலஜியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஹப் டோபாலஜி அப்படிங்கிற வந்து ஹப் வந்து ஒரு சீலிங்கில் நீங்கள் வச்சுருக்கீங்க, இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒயர்ட் லேனோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது வந்து அக்சஸ் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுது. தட்ஸ் விச் மீன்ஸ் இட் பிஹேவ்ஸ் லைக் அ மல்டிபோர்ட் ரிப்பீட்டர். ஓகே, ஸோ மல்டிபோர்ட் ரிப்பீட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னா அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக அட்மினிஸ்டர் ஆகி ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகி உங்களுக்கு பேண்ட்வித் வந்து ரொம்ப குறைய கன்சியூம் பண்ணி உங்களுக்கு அந்த நெசசரி கம்யூனிகேஷன் அப்படிங்கிற வந்து எஃபிஷியண்டாக வயர்லெஸ் லேனில் வந்து கொடுக்குது. ஸோ ஆல் த ஸ்டேஷன்ஸ் வித் இந்த செல் சென்ட் ஒன்லி டு ஹப். ஹப்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டேஷன்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும். அண்ட் இட் ஆல்சோ ரிசீவ்ஸ் ஃப்ரம் த ஹப். ஓகே, ஸோ ஸ்டேஷன்ஸ் வந்து ஹப்புக்கு இன்ஃபர்மேஷன் அனுப்புது, ஆஸ் வெல் அஸ்
இன்ஃபர்மேஷன் வந்து ஹப்ல இருந்து உங்களுக்கு வந்து கெட் பண்ணுது. இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் ஹப் அப்படிங்கிறது வந்து ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் ஆஃப் ஓகே பிட்வீன் த மொபைல் ஸ்டேஷன்ஸ். ஹப் மாதிரியே பீர் டு பீர் டோபாலஜி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதில் வந்து ஹப் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஒரு கண்ட்ரோல் ப்ரொசீஜருக்காக நம்ம வந்து கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் அதாவது சிஎஸ்எம்ஏ மேக் அல்காரிதம்ங்கிற வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அட்ஹாக் லேன் அதாவது பீர் டு பீர் எண்ட் டு எண்ட் டோபாலஜியில் வந்து நம்ம அட்ஹாக் லேனுக்கு வந்து பெஸ்ட்டாக யூஸ் ஆகும். And then the specifications, we have the parameters, frequency hopping and direct sequence spread spectrum. Data rate அப்படின்னு பார்க்கும்போது frequency hoppingல வந்து it ranges from 1 to 3 and direct sequenceல வந்து it ranges from 2 to 54. Mobility, it is mobile for frequency hopping and stationary or mobile for direct sequence. And then range, it ranges from 30 to 100 and then 32 to 50 for direct sequence. Detectability, it is little detectable both for frequency hopping and direct sequence spread spectrum. Wavelength பார்க்கும்போது almost similar தான். It is 902 to 928, 2.4 to 2.4835 GHz, 5.725 to 5.85 GHz for both frequency hopping and direct sequence spread spectrum. Modulation technique வந்து நம்ம FSK இங்க யூஸ் பண்றோம், frequency shift keying for frequency hopping. Direct sequenceல வந்து நம்ம வந்து quadrature phase shift keying நம்ம யூஸ் பண்றோம். And radiated bar, it is less than 1 watt for frequency hopping and direct sequence. Access method, both the cases use CSMA carrier sense multiple access. License required அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்குமே லைசன்ஸ் அப்படின்னு தேவையில்லை. And we discuss about the transmission issues. So spread spectrum அப்படிங்கிற வந்து ஒரு 1 watt வரைக்கும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லோ பவர் சிஸ்டம்ஸ்க்கு வந்து 0.5 வாட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 1, மினிமம் வந்து உங்களுக்கு 0.5. அதே மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட் அப்படிங்கிற வந்து 900 மெகாஹெர்ட்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம். நம்ம கார்ட்லெஸ் டெலிஃபோனா இருக்கட்டும், இல்லை வயர்லெஸ் மைக்ரோஃபோனா இருக்கட்டும், இல்லை ரேடியோவா இருக்கட்டும், நம்ம வந்து இந்த டிரான்ஸ்மிஷன் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேஸ் ஆஃப் மைக்ரோவேவ் oven, if the frequency is increased, then கண்டிப்பா உங்களோட எக்யூப்மெண்ட் காஸ்ட்ங்கிறது கூடவே இருக்கும்.